வணக்கம் நண்பா. இப்போ நம்ம கிட்ட Oppo K13 Turbo இந்த டிவைஸ் தான் இருக்கு. இதோட டீடைல்டான ரிவ்யூ வீடியோலாம் நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல வரும். வெயிட் பண்ணி பாருங்க. எப்பவுமே நம்ம ஒரு ஃபோன் வாங்குனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அதோட பேட்டரி டெஸ்டிங் தான் பண்ணுவோம். ஸோ அதான் இன்னைக்கு பண்ண போறோம். இந்த Oppo K13 Turbo இதுல பாத்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 80 வாட்ஸ்க்கான சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் யூஸ் பண்ணி 7000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ண எவ்வளவு நேரம் டைம் எடுக்குது, அண்ட் 7000 mAh பேட்டரியில இருந்து எவ்வளவு பேட்டரி லைஃப் நம்மளால ரியல் டைம்ல ரியல் யூசேஜ்ல எடுக்க முடியுது, அது போக ஹீட்டிங் டெஸ்ட். ஸோ இந்த மொபைல் ஹீட் ஆகுதா இல்லையா அப்படின்றத தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணி இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜிங் டெஸ்ட்டை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி சார்ஜிங் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 10:53 PM நைட்டு 10:53க்கு ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா 1% சார்ஜ் ரிமைனிங் இருந்துச்சு. அண்ட் நான் டெம்பரேச்சர் செக் பண்ணப்போ மொபைல் பார்த்தீங்கன்னா 31 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருந்தது. அண்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருந்தது. ஸோ இப்போ மொபைலை நான் ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு 10% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 10:59 PM. ஸோ 5 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு 10% பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நான் டெம்பரேச்சர் செக் பண்ணப்போ மொபைல் 34 டிகிரி செல்சியஸ் காட்டுச்சு, சார்ஜர் 32 டிகிரி செல்சியஸ் காட்டுச்சு. நெக்ஸ்ட் 20% சார்ஜ் கம்ப்ளீட் ஆக 11 நிமிஷம் 52 செகண்ட், கிட்டத்தட்ட 12 நிமிஷம் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்தது. அண்ட் இப்போ நான் மொபைலில் டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது 34 டிகிரி செல்சியஸ் தான் இருந்துச்சு, சார்ஜரும் 34 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் 30% சார்ஜ் கம்ப்ளீட் ஆக எனக்கு இங்கே 18 நிமிஷம் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் இப்போ நான் ஹீட் செக் பண்ணும்போது மொபைல் 34 டிகிரி செல்சியஸ் ஹீட் ஆயிருந்துச்சு. அண்ட் சார்ஜர் 34-35 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் ஆச்சு. நெக்ஸ்ட் 40% சார்ஜ் கம்ப்ளீட் ஆக எனக்கு இங்கே 26 மினிட் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் இப்போ நான் ஹீட் செக் பண்ணும்போது மொபைல் 35 டிகிரி செல்சியஸ், ஒரு டிகிரி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. அண்ட் சார்ஜர் 37 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆயிருந்துச்சு. அடுத்து இப்போ ஹாஃப் த சார்ஜ் முடிஞ்சிச்சு, 50% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:27 PM. ஸோ சார்ஜ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 34 நிமிஷம் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிச்சு இந்த 50% சார்ஜ் ஆக. அண்ட் இப்போ டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது மொபைல் 35 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் ஆச்சு. அண்ட் சார்ஜர் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போச்சு. அடுத்து 60% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகும்போது எனக்கு எடுத்துக்கிட்ட டைம் 41 நிமிஷம் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் இப்போ டெம்பரேச்சர் செக் பண்ணப்ப 36 டிகிரி மொபைல் இருந்துச்சு. அண்ட் 37 டிகிரி சார்ஜர் இருந்துச்சு. அடுத்து 70% சார்ஜ் கம்ப்ளீட் ஆக எனக்கு இங்கே 48 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் இப்போ டெம்பரேச்சர் செக் பண்ணப்ப மொபைல் சேம் 36 டிகிரியில் மெயின்டைன் ஆச்சு, சார்ஜர் 38 டிகிரியில் இருந்துச்சு. அடுத்து 80% சார்ஜ் கம்ப்ளீட் ஆக எனக்கு இங்கே எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 56 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் இப்போ மொபைல் சேம் 36 டிகிரிலேயே மெயின்டைன் ஆச்சு. அண்ட் சார்ஜர் 38 டிகிரியில் மெயின்டைன் ஆச்சு. நெக்ஸ்ட் 90% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 4 minute டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் இப்போ மொபைல் 36 டிகிரிலேயே மெயின்டைன் ஆச்சு. அண்ட் சார்ஜர் 37 டிகிரி செல்சியஸ்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த 90% சார்ஜ் ஆகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10% சார்ஜ் ஆகிறதுக்கும் எனக்கு கிட்டத்தட்ட 8 நிமிஷம் அப்படின்ற மாதிரி தான் டைம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் 90 to 100% சார்ஜ் ஆக கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி 90% சார்ஜ் ஆன வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரூமில் தான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி சீலிங் ஃபேன் வந்து ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. அடுத்து இந்த 10% சார்ஜ் ஆகிறப்ப ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் செக் பண்ணி பார்ப்போம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த சார்ஜிங்கை மட்டும் ரன் பண்ணேன். ஸோ அப்படி ரன் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 நிமிஷம் அந்த லாஸ்ட் 10% சார்ஜ் ஆக டைம் எடுத்துக்கிச்சு. 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிறப்ப 1 மணி நேரம் 15 நிமிஷம் எனக்கு டோட்டலாக டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் நம்ம சார்ஜிங் ஸ்டார்ட் பண்ண டைம் 10:59 அண்ட் என் பண்ண டைம் 12:09. அண்ட் இப்போ நான் டெம்பரேச்சர் செக் பண்ணப்போ மொபைல் 36 டிகிரி செல்சியஸ்ல தான் மெயின்டைன் ஆச்சு. பட் சார்ஜர் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொஞ்சம் ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஓவரால் மொபைலோட சார்ஜிங் டெஸ்ட்னு பார்க்கும்போது மொபைலில் 7000 mAh பெரிய பேட்டரி இருந்தாலும் 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்ததுனால நம்மளால 1.5 மணி நேரத்தில் மொபைலை 100% சார்ஜ் பண்ணிக்க முடியுது. அது ஒரு நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் இந்த சார்ஜிங் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுலேருந்து மொபைலுடைய பேட்டரி ட்ரைன் டெஸ்ட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் பேட்டரி ட்ரைன் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மொபைலில் வந்து சிம் எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணிட்டேன். மொபைலில் நான் இன்சர்ட் பண்ண சிம் பார்த்தீங்கன்னா விஐ சிம் தான், 4G சிம் தான், 5G கிடைக்காது. மற்றபடி ப்ளூடூத், வைஃபை, லொக்கேஷன் அது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு நான் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லா ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி அது எல்லாத்தையுமே செட்டப் பண்ணி தான் நான் நைட்டு வந்து ஓவர் நைட் டிஸ்சார்ஜ் டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மொபைல் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணி நான் வச்ச டைம் 12:18 PM. நைட்டு 12:18க்கு வச்சுட்டு நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். தூங்கிட்டு திரும்ப மறுநாள் காலையில் 7:50க்கு நான் எடுத்து மொபைலில் செக் பண்ணி பார்க்கும்போது மொபைலில் பார்த்தீங்கன்னா 98% பேட்டரி ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ 100%லேருந்து 2% பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் டிஸ்சார்ஜில் ஃபர்ஸ்ட் எனக்கு டிஸ்சார்ஜ் ஆயிருந்துச்சு. அடுத்து காலையில் ஏஞ்சதுக்கப்புறம் நம்ம காலை வேலைகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சதுனால மொபைலை யூஸ் பண்ணல. திருப்பி மொபைலை அப்படியே வச்சுட்டு அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு திருப்பி 9 மணிக்கு வந்து மொபைலை எடுத்து பார்த்தேன். 9 மணிக்கு எடுத்து பார்க்கும்போது பேட்டரி எந்த விதமும் குறையல, சேம் 98% பேட்டரி ரிமைனிங் இருந்துச்சு. அடுத்து 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் கேஷுவல் யூசேஜ் மட்டும்
மட்டும் பண்ணேன். சோஷியல் மீடியா அப்பப்போ யூஸ் பண்ணுறது, ப்ரௌசிங் பண்ணுறது அண்ட் கால் அந்த டைமில் நான் கூட பேசவே இல்லை. ஜஸ்ட் சோஷியல் மீடியா ப்ரௌசிங் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் பண்ணேன். அந்த யூசேஜ் பண்ணி முடிச்சுட்டு 11 மணிக்கு சார்ஜிங் டெக் செக் பண்ணும்போது 91% பேட்டரி காமிச்சிட்டே இருந்துச்சு. பட் அதே டைமில் அப்படியே 90%க்கு ஸ்விட்ச் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 98லேருந்து 90%, 8% 9 to 11 கேஷுவல் யூசேஜ் பண்ணும்போது ட்ராப் ஆயிருந்துச்சு. அடுத்து 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நான் மொபைல் திரும்பவுமே பெருசாக யூஸ் பண்ணல. மொபைல் வந்து வைஃபைல மட்டும் கனெக்டில் இருந்துச்சு அண்ட் வாட்ஸ்அப் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருந்ததால அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் திரும்ப மதியம் 1 மணிக்கு மொபைலை எடுத்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது மொபைலில் பார்த்தீங்கன்னா 2% பேட்டரி ட்ராப் ஆயிருந்துச்சு. 90%லேருந்து 88%க்கு பேட்டரி வந்து இருந்துச்சு. அடுத்து 1 PM-லேருந்து 2 PM வரைக்கும் கண்டினியூஸாக ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணாமல் கண்டினியூஸாக 1 hour வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ கம்ப்ளீட்டாக இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரியான ஆப்ஸை ஸ்க்ரீனை ஆஃபே பண்ணாமல் 1 hour கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணிவிட்டு 2 மணிக்கு நான் செக் பண்ணி பார்க்கும்போது மொபைலில் 80% பேட்டரி ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 88% இருந்தது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 8% கம்ப்ளீட்டாக 1 hour ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணாமல் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ராப் ஆகுது. அண்ட் இந்த 1 to 2 PM நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எங்கள் கடையில் உட்காந்து தான் நான் மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி கடையில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து தகர ஷீட் தான் போட்டிருப்பாங்க, அதனால் ஹீட் அதிகமாக இறங்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு உடனே வந்து நான் டெம்பரேச்சர் மொபைலில் செக் பண்ணி பார்க்கும்போது மொபைலில் பார்த்தீங்கன்னா 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மொபைல் பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருந்துச்சு. இது வந்து ஒரு பெரிய ஹீட் கிடையாது, நார்மல் ஹீட் தான். பட் இருந்தாலும் அப்படி யூஸ் பண்ணும்போது 38 டிகிரி செல்சியஸ் ஹீட் ஆயிருந்துச்சு. அடுத்து மதியம் 2லேருந்து 3 வரைக்கும் என்னோட லஞ்ச் டைம். ஸோ நான் சாப்பிட போயிட்டா மொபைலை பெருசாக யூஸ் பண்ணல. அப்பப்போ எடுத்து டைம் செக் பண்ணுறது, ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதை பார்க்குறது, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி யூஸ் பண்ணிவிட்டு 3 மணிக்கு திருப்பி மொபைலை எடுத்து பார்க்கும்போது மொபைலில் 79% பேட்டரி ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ ஒரு 1% பேட்டரி ட்ராப் ஆயிருந்துச்சு. அடுத்து 3 மணிக்கு மேலே மொபைலில் வந்து நம்ம கேமரா டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி கேமரா டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணால் 1 hour கண்டினியூஸாக ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணாமல் கேமராவை ஆன் பண்ணி வச்சு ஃபோட்டோஸ், வீடியோஸ் அந்த மாதிரியான சாம்பிள்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படி எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொபைலில் 79% பேட்டரி இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அப்போ நான் மொபைலில் டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது 39 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் டெம்பரேச்சர் இருந்தது. அங்கேருந்து 1 hour கண்டினியூஸாக மொபைலில் கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு திரும்ப 4 மணிக்கு அகைன் நான் மொபைலில் பேட்டரி செக் பண்ணும்போது 66% பார்த்தீங்கன்னா பேட்டரி ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ 1 hour கண்டினியூஸாக நம்ம கேமரா யூஸ் பண்ணதில் 13% பேட்டரி ட்ராப் ஆயிருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் 1 hour கேமரா யூஸ் பண்ணதுக்கப்புறம் மொபைலில் டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது 41-42 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இருந்துச்சு. ஸோ கேமரா யூஸ் பண்ணும்போது தான் இது வரைக்கும் எனக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போச்சு. நெக்ஸ்ட் 4 மணிக்கு மேலே இதில் நான் கேமிங் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் அப்போ தான் 4 மணிக்கு தான் நான் கேமராலாம் யூஸ் பண்ணி வந்து மொபைல் கொஞ்சம் ஹீட்டாக இருந்தது அப்படின்றதுனால சரி மொபைலை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு கேஷுவல் யூசேஜ் மட்டும் மொபைலில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி பண்ணிட்டு திரும்ப 4:30 மணிக்கு நான் மொபைலை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது மொபைலில் பார்த்தீங்கன்னா 65% பேட்டரி ரிமைனிங் இருந்துச்சு. அண்ட் அப்போ நான் மொபைலில் டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது மொபைலில் 32 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா ஹீட் இருந்துச்சு. அண்ட் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடாக கூலிங் ஃபேன் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணி மொபைலில் நம்ம கேம்லாம் விளாடும் போது மொபைலை ஹீட் ஆகாமல் நம்ம தடுக்க முடியும், கூல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாங்களே. ஸோ அதையுமே டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் 1/2 hour இந்த கூலிங் ஃபேனை ஆஃப் பண்ணி வச்சு நம்ம கேம் ப்ளே பண்ணுவோம்னு சொல்லிட்டு கூலிங் ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 hour BGMI கேம் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீம் கிராஃபிக்ஸ் செட் பண்ணி நான் ப்ளே பண்ணேன். ஸோ அப்படி கூலிங் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கேம் ப்ளே பண்ணிவிட்டு 1/2 hourக்கு அப்புறம் நான் செக் பண்ணுறப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா 58% பேட்டரி ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணப்போ 65% இருந்தது. அங்கேருந்து ஒரு 7% பார்த்தீங்கன்னா 1/2 hour கேம் ப்ளேயில் வந்து ட்ராப் ஆயிருந்துச்சு. அண்ட் இப்போ நான் டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது 38 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இருந்தது. ஸோ கூலிங் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கேம் ப்ளே பண்ணுறப்ப நமக்கு டெம்பரேச்சர் 32 டிகிரி செல்சியஸ்லேருந்து 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1/2 hour கூலிங் ஃபேனை ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணிவிட்டு நான் கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 5 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் அந்த 1/2 hour பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேன் ஆன்லேயே இருந்துச்சு. நான் கேமும் ப்ளே பண்ணேன். ஸோ அப்படி ப்ளே பண்ணி முடிச்சுட்டு திரும்ப 5:30 மணிக்கு நான் மொபைலில் பேட்டரி டெஸ்ட் பண்ணும்போது ரிமைனிங் 50% பார்த்தீங்கன்னா பேட்டரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 1/2 hour கேம் ப்ளே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு 58% இருந்தது. அங்கேருந்து இன்னொரு 1/2 hour ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 50% பேட்டரி ட்ரைன் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 1/2 hour ஃபேனை ஆஃப் பண்ணி வச்சு நம்ம கேம் ப்ளே பண்ணுறப்ப 7% ட்ராப் ஆச்சு. அதுக்கு அடுத்த அரை மணி நேரம் ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது 8% பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரைன் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் ஃபேனை ஆன் பண்ணி வச்சுட்டு கேம் ப்ளே பண்ணும்போது பேட்டரி கொஞ்சம் அதிகமாக ட்ரைன் ஆகுது, அதை வந்து நோட் பண்ணிக்கங்க. அண்ட் நான் ஃபேனை ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் 1/2 hour கேம் ப்ளே பண்ணதுக்கப்புறம் டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா சேம் 38 டிகிரி செல்சியஸில் இருந்தது. ஸோ நம்ம நார்மலாக ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு கேம் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு நம்ம
செக் பண்ணப்போ 38 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்ததில் அதே 38 டிகிரி செல்சியஸில் தான் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 ஹவர் கேம் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபேனை ஆன் பண்ணி நம்ம ½ ஹவர் கேம் ப்ளே பண்ணதுக்கப்புறமும் மெயின்டைன் ஆச்சு. ஸோ வந்து கூல் டவுன்லாம் ஆகலை. ஃபேன் ஆன் பண்ணிவிட்டு கேம் ப்ளே பண்ணோம் அப்படின்னா கூல் டவுன் ஆக மாட்டுது. பட் அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாமல் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து ஈவினிங் 5 மணிக்கு மேலே மொபைலை வந்து நான் பெருசாக யூஸ் பண்ணல. நானுமே கடைக்கு போயிட்டேன். ஸோ ரொம்பவே கேஷுவலான யூசேஜ் தான். மொபைல் வந்து மோஸ்ட்லி பாக்கெட்டில் தான் இருக்கும். அப்பப்போ எடுத்து சும்மா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது, ப்ரௌசிங் பண்ணுறது, நடுவில் ஒரு கால் வந்துச்சு, ஒரு ½ ஹவர் கால் பேசியிருப்பேன். அந்த மாதிரியான யூசேஜ் மட்டும் அப்பப்போ எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப நைட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 11:15 போல் நான் மொபைலில் செக் பண்ணி பார்க்கும்போது மொபைலில் 23% பேட்டரி ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ நம்ம 5 மணிக்கு கேமிங் டெஸ்ட் முடிச்சுட்டு நம்ம செக் பண்ணும்போது நம்ம மொபைலில் 50% இருந்தது. ஸோ அங்கேருந்து இப்போ 11:15 பார்த்தீங்கன்னா 27% வந்து பேட்டரி ட்ராப் ஆயிருந்துச்சு. அண்ட் இதில் நடுவில் நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் கால் பேசினேன். அப்படி கால் பேசும்போது பார்த்தீங்கன்னா 1% வந்து பேட்டரி ட்ராப் ஆச்சு. அதையுமே நான் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். அடுத்து 11:15 12:15 வரைக்கும் 1 மணி நேரம் இந்த மொபைலில் வந்து நம்ம வீடியோ ப்ளே பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். 4K HDRல யூடியூப்பில் வீடியோ ப்ளே பண்ணி விட்டுட்டு எந்த அளவுக்கு பேட்டரி ட்ரைன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் முடிவு பண்ணேன். ஸோ அதனால் 11:16 கரெக்டாக மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ 4K HDR வீடியோ மொபைலில் ப்ளே பண்ணி விட்டேன். ப்ளே பண்ணி விட்டுட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது டெம்பரேச்சர் 34 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு ½ ஹவர் வீடியோஸை ப்ளே பண்ணிவிட்டு ½ ஹவருக்கு அப்புறமா நான் மொபைலில் டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்க்கும்போது 34லேருந்து 37 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஃபைனலாக 1 ஹவர் கம்ப்ளீட்டாக அந்த 4K HDR வீடியோஸை ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் மொபைலில் செக் பண்ணும்போது டெம்பரேச்சர் சேம் அதே 37 டிகிரி செல்சியஸில் தான் மெயின்டைன் ஆச்சு. ஸோ அந்த 37 38 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அவ்வளோ போக மாட்டுது. அவுட்டோரில் இந்த கேமராலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா 40 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது. மற்றபடி இண்டோரில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த 38 டிகிரி செல்சியஸ் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஹீட் மெயின்டைன் ஆகுது. அண்ட் ஆஃப்டர் 1 ஹவர் 4K HDR வீடியோஸ் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா மொபைலில் பேட்டரி ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 7% இருந்தது. ஸோ நம்ம வீடியோ டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைலில் 23% இருந்தது. ஸோ அங்கே இருந்து 7% அப்படின்னும் போது 16% பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 4K HDR வீடியோஸ் மொபைலில் ப்ளே பண்ணால் பேட்டரி ட்ராப் ஆகுது. அடுத்து 12 மணிக்கு மேலே நம்ம தூங்குற டைம். ஸோ அதனால் மொபைலை ஓரமாக வச்சுட்டு நான் தூங்கிட்டு திரும்ப காலையில் 8:30 மணி போல் மொபைலை எடுத்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது மொபைலில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே எப்படி 2% நமக்கு ஓவர் நைட் டிஸ்சார்ஜ் ஆச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நைட்டுமே பார்த்தீங்கன்னா 2% தான் பேட்டரி ட்ராப் ஆச்சு. இப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா 5% பேட்டரி ரிமைனிங் இருக்குது. ஸோ இந்த 5% வந்து சும்மா கேஷுவல் யூசேஜ் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி ட்ராப் ஆகுது அப்படின்றத பார்க்கலான்னு 8:30 மணிலேருந்து கேஷுவல் யூசேஜ் மட்டும் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 9:30 மணி போல் காலைல 9:30 மணி போல் பார்த்தீங்கன்னா மொபைல் திரும்ப 1% பேட்டரிக்கு வந்துச்சு. ஸோ நம்ம சார்ஜிங் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ 1%லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து திரும்ப இப்போ ட்ரைனிங் டெஸ்ட் எண்ட் ஆகிறப்ப மொபைலில் பார்த்தீங்கன்னா 1% சார்ஜ் இருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மொபைலில் இருந்து 1 டே 9 ஹவருக்கான பேட்டரி லைஃப் அப்படின்றது கிடச்சிது. ஸோ ஒரு நாளைக்கு மேலே என்னால் இந்த மொபைலில் வந்து தாராளமாக யூஸ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்னு வரும்போது ஸ்க்ரீன் ஆன் டைமை எக்ஸாக்டாக செக் பண்ணுற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா மொபைலில் கொடுக்கல, தூக்கிட்டாங்க. அதனால் எக்ஸாக்டாக செக் பண்ண முடியல. பட் என்னோட யூசேஜிலேருந்து என்னோட கால்குலேஷன் படி கண்டிப்பாக 8 ஹவருக்கு மேலே ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்திருக்கும். பட் 9 ஹவரை ரீச் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ 8லேருந்து 8.5 ஹவர்ஸ்க்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் இந்த 7000 mAh பேட்டரி ஓப்போ K13 டர்போவில் நம்மளால் எடுத்துக்க முடியுது. ஸோ இந்த 7000 mAh பேட்டரிக்கு ஓரளவுக்கு ரீசனபிள் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணது வந்து ஓரளவுக்கு ஹெவி யூசேஜ் தான். கேமிங்கும் விளாண்டேன், கேமராவும் யூஸ் பண்ணேன், 1 ஹவர் HDRல வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணேன். ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி 7 ஹவருக்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் எடுக்க முடியுது. நீங்கள் இன்னுமே கேஷுவலான யூசேஜ் தான் பண்ணுவீங்க, ரொம்பவே மினிமலாக சோஷியல் மீடியா மாதிரியான யூசேஜ் தான், அதுவுமே ஒரு நாளைக்கு ஒரு 4 ஹவர் 5 ஹவர் தான் ஸ்க்ரீன் டைமை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்லாம் சொன்னீங்கன்னா தாராளமாக 2 நாள் வரைக்கும் கூட பேட்டரி லைஃப் இந்த மொபைல்லேருந்து எடுத்துக்க முடியும். மற்றபடி நம்மளோட பேட்டரி சார்ஜிங் ட்ரைன் டெஸ்ட் இதுதான். ஸோ இந்த டெஸ்ட்லேருந்து இந்த மொபைலுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் இதோட சார்ஜிங் ஸ்பீட் அதை பற்றின ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும். ஸோ பேட்டரிக்காக சார்ஜிங்காக ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற டெசிஷன்லாம் நீங்களே எடுத்துங்க.